கிடைக்கவில்லை. வேதனை, அவமானம், வெட்கம். தங்கள் அழகுக்கு நிகரான பெண். நீ சொன்ன வார்த்தை என் காதில் சரியாகவில்லை. மீண்டும் ஒருமுறை சொல். தங்கள் அழகுக்கு நிகரான பெண் இந்த பூலோக சாம்ராஜ்யத்தில் எவரும் பிறக்கவில்லை மன்னா. அப்படியானால் இந்த உலக அழகில் யாரோ கிளியப்பட்ட ஜான்சாணி இருக்கிறார்களாமே, அவர்களை சென்று பார்த்தீர்களா? பார்த்தோம் அண்ணா. தங்களின் பொன்னிற மேனிக்கு முன்னால் அந்த 2 பேரும் தாக்கு பிடிக்க மாட்டார்கள் என்று வெச்சிட்டே விட்டோம். அப்படி என்றால் எனக்கு பொண்ணே கிடைக்காதா? உங்களை திருமணம் செய்து கொள்ளும் பாக்கியம் ஒரே ஒரு பெண்மணிக்கு மட்டும்தான் இருக்கிறது. யார் அவள்? பரதநாட்டிய இளவரசி மலர்குடி. அப்படியா? மலர்குடியா? அவள் என் அழகுக்கு இணையானவள். அரசே, என்ன அப்படி சொல்லிவிட்டீர்கள்? அவள் நடையோ அண்ணா, அவள் இதழோ மதுக்கிண்ணம், அவள் முகமோ தாமரை, அவள் உடலோ தேன் சுவை, அவள் வயதோ 18, அவள் ஆடாத புதுமொட்டு. அப்படி என்றால் நான் அவளை உடனே பார்த்தாக வேண்டும். தங்களை பெண் பார்த்த பாண்டியநாட்டு மன்னர் சுந்தரபாண்டியன் வந்து கொண்டிருக்கிறார். உத்தரவு. இளவரசி, மன்னர் வந்திருக்கிறார். பாரம்மா, வேதனை, அவமானம், வெட்கம். ஆமா, இது ஏன் டைலாக் ரிப்பீட் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். கரெக்ட். அழகுராணி, அதிரூப சுந்தரி, ஆடவர் மயங்கும் அற்புத மேனி கொண்ட இந்த அரசிடம் குமரிக்கு சுடுகாட்டில் எரியும் கொள்ளியிலிருந்து சூடு தாங்காமல் எழுத்தோடு வந்த பிணப்போல் இருக்கும் இவனா எனக்கு மணமகன். என் கணக்கன் பார்வைப்பட்டால் படைபலம் கொண்ட மன்னர் குட்டமனுசனையும் நாடு மறந்து நகரம் மறந்து என் பின்னால் வர தயாராக இருக்கும் பொழுது என்னை நாடு வந்த பேரையே இந்த போல என்னை நாடி வந்த பேடியை இந்த பூலோகத்தில் மட்டுமல்ல 7 லோகம் சுற்றி வந்தாலும் உன்னை ஒரு பைத்தியக்காரி கூட மறந்து கொள்ள மாட்டாள். அம்மாவாசைக்கு பௌர்ணமி வேலாசியா? நான் வரேன் இருக்கா? வந்ததுல இருந்து பாக்குற தும்பிக்கிட்டே இருக்கா? உன்னதான் சொல்றேன் வெங்கடாயகி, வேண்டாம் பேசாமல் நீங்க சும்மா இருக்கா? அப்பல இருந்து நானும் பார்த்துக்கிட்டே தும்பிக்கிட்டே இருக்கியே, என்ன நினைச்சிருக்கோ மனசுல? ஏப்பா, நாட்டுல மனுஷன் தும்னா கூடவா தப்பு? அதானே, தும்முனா ஒண்ணும் தப்பு இல்லையா? ஆனா நீங்க ஒரு அழகா நடிச்சிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ற மாதிரி தும்புறியே, அதான் தப்பு. ஏமா, இந்த தும்பல், இரும்பல், வீக்கல், கொட்டாயி, நல்லது கெட்டது, பசி, தூக்கம், பொறப்பு, இறப்பு, பணம், பட்டம், பதவி இதெல்லாம் கேட்டு வராது, தானா வரும். வந்தாலும் ஏன் கேட்க முடியாது, போனாலும் தடுக்க முடியாது. எச்சச்ச எச்சச்ச கச்சச்ச கச்சச்சா. இது வாசனா முத்து நூறு காப்பிட்டமா நீயும் பேசுறிய. யோ, வாசனால கீழ இருந்து என்ன வேணா பேசுறியா? இத்தனை பேருக்கு முன்னால மேடையே பேசி பாரு, போதும். யாருக்கு ஓடுறான்? என்ன நினைச்சுக்கிட்டே எங்க முத்துவ பத்தி? அவர் வண்டி ஓட்ட ஸ்டைல பார்த்தே இந்த ஊரு மயங்கி கிடக்குது. வண்டி ஓட்டுறாயா? மேடை ஏற முடியுமா? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? இது என்ன மேடை? அவர் எந்த மேடையா இருந்தாலும் ஏறுவாரு, தைரியமா பேசுவாரு, ஆடுவாரு, பாடுவாரு. பாக்குறியா? என்ன எப்படி மாட்டி விடுறியா? சுமார் முத்து, உன் வெயிட் உனக்கு தெரியாது. யோ, தைரியமான ஆம்பளையா இருந்தா மேடையில வந்து ஆடி பாடி நடிக்க சொல்லியா பாப்போம். என்ன முத்து, அந்த பொண்ணு அது மட்டும் பேசிட்டு இருக்கு, நீ பேசாம உட்கார்ந்திருக்க. மேடையில கொஞ்சம் விளையாடுவோமா? ஐயோ, நமக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலையா இல்ல? உன் வேலை நீ காட்ட வேணாமா? போகிறேன். அட சும்மா இருப்பா, ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம பேசிடுச்சு. ஐயா, இப்படி சொன்னா அவர் கேட்க மாட்டாப்பா. நாம ஒரு மேடை ஏற்றி ஒண்ணு வாங்கப்பா. உங்க பாட்டு கேட்டு விட்டீங்க, இவங்கள எப்படி மேய்க்கிறது? பொண்ணு விளையாடுமா? இப்படி உட்கார இருக்கல. எஜமா, மனதை புண்படுத்திய பரதநாட்டின் மகளே, ஆணின் அழகை முகத்தில் பார்க்காது, மற்றவர்கள் மனதை புண்படுத்துவதற்கு பதிலாக நீ கூறிய அதே பதிலை
கொஞ்சம் புன்னகையுடன் குறிப்பா. அப்பொழுது நீ அறிவாய் அதில் இருக்கும் இருமை அவைதான் உன்னுடைய புரிந்த நாட்டிற்கும் பிறந்த வீட்டிற்கும் பெருமை. பார்த்தாயா தமிழ் மொழியின் அருமை? பேசாதே, வீணாகி விடுவாய். ஐயா, எல்லாரும் கை தட்டினா நீ என்ன பெரிய ஆளா? அவங்க கை தட்டி தாமா எல்லாரும் பெரிய ஆளா இருக்காங்க. டிராமா பார்ப்பது என்று உங்களுக்கு மதியா? உங்களுக்கு நான் இருக்கிறேன். என்ன திமிரா? அது எனக்கு இல்ல. பின்ன எனக்கா? அப்படி நான் சொல்லல. யோ, நீ உன் மனுஷன் என்ன நினைச்சிட்டு இருக்க? பொதுவாக என் மனசு தங்கம்